ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு அதிசயமான அற்புதமான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிகுந்த சக்தியும் சாநித்தியமும் ஒருங்கே பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஐவகை தொழிலை புரிந்து அருள் புரியும் கருணை பெரும் கடலான எம்பெருமான் ஈசன் உருவமாய் அருவமாய் உருவமாய் விளங்குபவர். இவ்வுலக உயிர்களை எல்லாம் படைத்தவர், எங்கும் நிறைந்த பரம்பொருள். எம்பெருமான் ஈசனை பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனது ஒரு தெளிந்த நீரோடை போல நமக்குள்ள ஒரு அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக தோன்றுங்க. ஈசனை எப்பொழுதும் நம்ம லிங்க வடிவத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த கோயிலில் ஈசன் எப்படி நமக்கு காட்சி தராருனாக்கா ஒரு புற்றீசராக, அதாவது புற்று வடிவ தரிசனம் அங்கே நமக்கு கிடைக்குங்க. ஒரு பாம்பு படம் எடுப்பது போல, அதாவது ஒரு பாம்போட வடிவத்தை இன்னைக்கும் இறைவனோட திருமேனியில நம்ம காணலாம். அவரோட வடிவத்தை கஜபிரஷ்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜபிரஷ்ட வடிவம் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு யானை தூங்குனா எப்படி இருக்கும், அதோட பின்புறம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வடிவம் இங்க பார்க்கலாம். இந்த கோயில்ல இருக்க சிவலிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புற்று மண்ணிலான சிவலிங்கம்ங்க. இது எப்படி வந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாசுகி என்ற பாம்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த வாசுகி பாம்பு என்ன பண்ணதுனாக்கா உபமன்யு அப்படிங்கிற முனிவர்கிட்ட சிவதீட்சை பெறுதுங்க. சிவதீட்சை பெற்று சிவபெருமானை பூஜிக்க ஆரம்பிக்குது. எம்பெருமான் ஈசன் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் கருணையானவர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி தன்னை பூஜிப்பவருக்கு அருள் புரியும் பெரும் உள்ளம் கொண்டவர் எம்பெருமான் ஈசன். அதே போலதான் இந்த வாசுகி என்ற பாம்புக்கு அருள் புரிய சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா புற்று வடிவத்தில் எழுந்தருளி தன்னுள்ள ஐக்கியப்படுத்தி கொண்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு பெரிய மாபெரும் ஒரு நிகழ்வு இந்த கோயில்ல நடந்திருக்கு. எத்தனை பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கணும்ல அந்த பாம்பு. இந்த ஈசனோட திருமேனி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாம்பு படம் எடுப்பது போல் தோணுங்க நமக்கு பார்த்தோம்னாக்கா. அதனாலதான் அவர் பேரும் பார்த்தீங்கன்னாக்கா படம் பக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரளய காலத்திற்கு அப்புறம் முதல் முறையாக தோன்றிய சுயம்பு லிங்கம் அப்படிங்கிறதால ஆதிபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருக்கு. இந்த அற்புதமான திருக்கோலத்தை நம்மளால ஆண்டு முழுவதும் பார்க்க முடியாதுங்க. ஆண்டுக்கு 3 நாள் மட்டும்தாங்க அந்த முழு வடிவத்தையும் நம்மளால பார்க்க முடியுங்க. ஒரு கவசம் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கவசத்தை திறந்து அந்த ஈசனோட தரிசனம் கிடைக்குங்க. அந்த அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கும் ஒரு வாய்ப்பு இந்த அடியேனுக்கும் கிடைச்சது. என்ன ஒரு எனர்ஜிங்க அங்கே போய் உட்காரும் போது. அலையலையாய் மக்கள் கூட்டம்ங்க. அதாவது நம்ம சிவனை எம்பெருமான் ஈசனை அப்படியே பாத்திர மாட்டோமா, ஒரு நிமிடம் ஒரு கணம் ஒரு நொடி பொழுது பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்க பக்தர்கள் கூட்டம் அப்படியே ஏங்கிக்கிட்டு இருந்தது. ஏன்னா மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவசம் கொண்டு அந்த ஈசனை மூடிடுவாங்க. ஒரு பெட்டி போல அமைப்பில் இருக்கும், அதை மூடிடுவாங்க. நடுவில் மட்டும் அந்த கொஞ்சம் தான் நம்ம ஈசனை நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் பக்தர்கள் கூட்டம் அந்த 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கட்டுக்கறங்காமல் இருக்குங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா அந்த கவசம் கழட்டி எம்பெருமான் ஈசனுக்கு தைலாபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. புனுகு, ஜவ்வாது, சாம்பிராணி தைலங்கள் இன்னும் பல வாசனை பொருட்கள் கொண்டு ஈசனுக்கு அங்கே தைலாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த பிரசாத மையும் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மைக்கு என்ன சிறப்புனாக்கா நம்ம உடல் நோயை உடல் பிணியை அகற்றும் பெரும் சக்தி அந்த ஈசனோட அந்த பிரசாதத்துக்கு இருக்கு. ஈசனோட இந்த திருக்காட்சியை பார்த்தோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் என்ன வேணும், வேற என்னங்க வேணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுங்க. அவ்வளோ ஒரு மன நிறைவு, மன அமைதி நமக்கு அந்த ஈசனை பார்க்கும் பொழுது தரிசிக்கும் பொழுது நம்மளால உணர முடியும். அது இன்னமும் உங்ககிட்ட நான் சொல்லும் பொழுது அந்த உணர்ச்சி இன்னமும் என்கிட்ட அப்படியே இருக்குங்க. சலனம் இல்லாத ஒரு மனம், பெரும் அமைதியான காட்சி. ஈசனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலதான் நம்ம எல்லாருக்குமே தோணும். நம்ம அறியாம நம்ம கண்ணில் தண்ணியே வந்துருங்க. இவ்வளவு சொல்லியும் அந்த ஈசன் யாரு, எங்க இருக்காரு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள நிறைய பேருக்கு தோன்றும். ஆனா அங்க இருக்க அம்பிகையை பத்தி நான் சொன்ன உடனே நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவீங்க. பெரும் சக்தி வாய்ந்த தேவி. அவங்க சக்தி மட்டுமா, அழகும் பெரும் ஞானமும் யோகமும் கொண்ட ஒரு தேவி அப்படின்னு சொல்லலாம். தேவிக்கு நாள்தோறும் உச்சிகால பூஜையில சிவப்பு நிற சேலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்கு நம்ம படைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன கேட்கிறோமோ தேவி நிறைவேற்றி வைக்கிறாள். தனது பக்தர்கள் இந்த உலகத்துல ஞானமும் அதிக அறிவுடையவர்களாக திகழ அருள் புரிகிறாள் தேவி. ஏன்னா தேவி இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஞான சக்தியின் வடிவமாக இருக்கிறாங்க. பேர் என்ன தெரியுமா? வடிவுடை அம்மன்க. சக்தி பீடங்கள்ல ஒண்ணு திருவொற்றியூர்ல வீற்றிருக்கும் அம்மனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த எம்பெருமான் ஈசனோட அதிசயமான அந்த திருவடிவத்தை பத்தி தான் நம்ம இவ்வளவு நாளைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தோங்க. ஆண்டுக்கு 3 நாட்கள் மட்டும் நம்ம சிவனோட அந்த சுயரூபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன். அது எந்த 3 நாள் அப்படின்னு தெரியுங்களா? கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு
கவசம் வந்து அகற்றப்படுங்க. அன்னையிலேருந்து 3 நாளைக்கு கவசம் இல்லாமல் ஆதிபுரீஸ்வரரோட புற்று வடிவ லிங்க திருமேனியை நம்ம வந்து பார்க்கலாமுங்க. இங்கே ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா அத்தி மரமும் மகிழ மரமும் இருக்குது. அதே போல் தீர்த்தம் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா பிரம்ம தீர்த்தமும் ஆதி சேட தீர்த்தமும் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனசெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கும் உயர்ந்து நிற்கும் அந்த ஆதிபுரீஸ்வரர், அந்த தியாகராஜர் தரிசனத்தை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நம்ம எல்லாம் பார்த்துடலாங்க. இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா இங்கே 27 நட்சத்திரங்களும் வந்து வழிபாடு செஞ்சுருக்கு. அதனால் தனித்தனியாக நட்சத்திர லிங்கமும் இங்கே வந்து இருக்குது. அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உகந்த நாட்களில் போயிட்டு நம்ம பூஜை பண்ணாக்கா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். அந்த ஈசனோட எம்பெருமானோட கருணையால் உங்கள் எல்லார்கிட்டையும் ஆதிபுரீஸ்வரர் பற்றி என்னால் இன்னைக்கு ஷேர் பண்ண முடிஞ்சது. இந்த ஆன்மீக அருளமிர்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.